Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் ரீசெண்டாக இப்போ எக்ஸிபிஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நான் கிளம்பி வந்து போய்கிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் மை செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் நான் போகும்போது அந்தளவுக்கு வந்து ஊஞ்சல்லாம் வந்துட்டு இல்லை. ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி ஊஞ்சல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஈவினிங் டைம் தான் நான் வந்துட்டு போகிறேன். நல்ல கிளைமேட்டும் பியூட்டிஃபுல் அண்ட் ப்ளசண்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து இந்த மந்த் வரை இருக்குன்னு நினைக்கிறேன். அப் டு ஜூன் 10-15 வரை இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரில. நான் வந்து பார்த்திங்கன்னா May 24 அந்த மாதிரி சம்திங் போனேன். ஸோ போகிற வழியில் அப்படியே கொஞ்சம் வெள்ளரிக்காய், ஸோ அது கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அப்படியே போவோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக வந்துட்டு கிடைக்கும். அதாவது கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு கிடைக்கும். இது வந்து இந்த ராமநாதபுரம் போகிற இடத்துல அந்த சக்கரைக்கோட்டை கம்மான்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த வெள்ளரிக்காய் கடைகள் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் வாங்கிட்டு நான் அப்படியே கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இப்போ டேரெக்டாக நான் வந்துட்டு ராமநாதபுரம் நெருங்கியாச்சு. ஸோ இது ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு. ஸோ ட்ரெயினுக்காக வெயிட்டிங். ஸோ ட்ரெயின் வந்து போன பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸிபிஷனுக்குள்ளே நம்ம வந்து வந்தாச்சு. ஸோ இந்த வாட்டி எக்ஸிபிஷன் வந்து ரொம்பவே நல்லா வந்து போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டரில் நான் வந்து டிக்கெட் வந்து எடுத்தேன். 5 பீப்புளுக்கு ஒரு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 70 rupees சம்திங். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறோம். டிக்கெட்டை கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறாப்புல இந்த வாட்டி எப்படி போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எப்போவுமே ஸ்னோ வேர்ல்டுக்கு வந்து தனியாக வந்து காசு வந்து கொடுத்து உள்ளே போகிற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ டிக்கெட்டும் 50 rupees தான் வந்து இருக்கும் என்ட்ரன்ஸ் டிக்கெட். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா 70 rupees வந்து போட்டிருக்காங்க. இப்போ தான் தெரியுது எனக்கு ஏன் 70 rupeesன்னு. ஸோ இந்த ஸ்னோ வேர்ல்டு நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்துட்டு உள்ளே போய் இருக்கலாம். இருந்துட்டு அப்படியே நம்ம வந்து உள்ள எக்ஸிபிஷனுக்குள்ளே போகிற மாதிரி திருப்பி நம்ம இங்கிட்டு வர முடியாது. எக்ஸிட் வேறு பார்த்து தான் வந்து போகணும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்னோ மேன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பியர், அந்த ஐஸில் இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. பென்குயின், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஹவுசஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு இக்லூ கூட வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா கூலிங்காக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பாட்டு ஓடுனுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நான் ஒரு பக்கம் உட்காந்து இந்த மாதிரி கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பனி வந்து உறைஞ்சி போய்க்குது, தரையில் வந்துட்டு உறைஞ்சி போயிருக்குது. ஸோ அது வேறு காலை வேறு வலிக்கு விட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஜென்டிலாக கேர்ஃபுல்லாக நின்று தான் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த கிளிப் வந்துட்டு. பட் ரொம்பவே இது வந்து நல்லா இருந்துச்சு. இந்த காட்டுறேன் பார்த்திங்களா, அதான் இக்லூ போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பென்குயின். ஸோ இது இந்த மாதிரி தலையை திருப்புற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேமரா ஒழுங்காக எடுக்க முடியல, பிகாஸ் இந்த மாதிரி ப்ளூ லைட்டில் வந்து இருக்கிறனால. ஸோ பாட்டு டிஸ்கோ மாதிரி ஓடிட்டு இருக்குது, பசங்கள்லாம் வந்து ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு அப்படியே நம்ம இப்போ ஸ்னோ வேர்ல்டை விட்டு வெளியே போகிறோம். போனால் தான் எக்ஸிபிஷன். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ போகிற பாதைகள்லாம் எல்லாமே கடைகள்லாம் வந்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரி டாய்ஸு, அசசரிஸு, டூல்ஸ் இந்த மாதிரி கடைகள்லாம் வந்துட்டு இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ நான் இதில் அதிகமாக தேவையானதான் வாங்குவேன். எனக்கு தேவைப்படுறது ஒன்றும் இருக்காது. ஸோ ஏதாவது முக்கியமான தேவைப்பட்டால் வாங்குவேன். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்லாம் வந்து போட்டுருந்தாங்க. ஸோ நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. 200 rupees தான். அந்த ஸ்லிங் பேக்லாம் நல்லா இருந்துச்சு வந்துட்டு. நானும் ஒரு பேக் வந்து எடுத்தேன். அப்புறம் என்ன, என்னோடய ஃபேவரட் பார்ட் ரைடு தான். ஸோ எப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணல் மேடு வந்து போடும்போது நான் ஊஞ்சல் வந்து ஆட போக மாட்டேன். ரொம்ப கூட்டமாக இருக்கும் முன்னே. அட் த சேம் டைம் ரொம்ப ஷையாக இருக்கும். அதனால் நான் வந்துட்டு போக மாட்டேன். அந்த ஆசையை வந்து இந்த எக்ஸிபிஷனை நான் வந்து தீர்த்துக்கிடுவேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ரைடு வந்து ஆடிட்டு இருக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தலை சுற்றுற மாதிரி எனக்கு வந்து இருந்துச்சு. அப்புறம் போக சரியாக போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து ஸ்லோ பண்ணிட்டாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இன்னொரு வாட்டியுமே இந்த ரைட் நான் வந்துட்டு ஆடினேன். ஸோ திரும்ப நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து போணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேராக இருக்குது, ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி, பாவு பச்சி, காளான் கிரேவி, அப்பளம் அது இதுன்னு வச்சுருப்பாங்க. ஸோ நான் காலிஃப்ளவர் பச்சி இந்த மாதிரிலாம் வந்துட்டு வாங்கினேன். ஸோ டிக்கெட் நம்ம எடுத்து தான் போய் அங்கே கொடுத்து வாங்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகா பச்சி, அப்புறம் காலிஃப்ளவர், நான் சாப்பிட்றதுலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு எடுத்து காட்டலை. அப்புறம் இந்த அப்பளம் இதெல்லாம் வாங்கினேன். இது போக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்டு அடுத்த ரைடு வந்து போயாச்சு. இந்த ஜெயண்ட் வீலுக்கு வந்து போயாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமலான பர்சன் இருந்தாலே நம்ம டக்குன்னு ஊஞ்சலில் ஏற்றிடுவாங்க, ரைட்டில் ஏற்றி ஆட விட்டுருவாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. நான் மணல் மேலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். ஒரு ஊஞ்சலுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணணும். இதுக்கு வந்து அப்படிலாம் வந்து தேவையில்லை. ஸோ நான் மேலேருந்து உங்களுக்கு வந்து காட்டிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு ஆளாக வந்து ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஊஞ்சல் வந்து ஆட வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நல்லா காற்றாகவும் வந்து இருந்துச்சு. ஸோ கீழே கொஞ்சம் வெக்கையாக இருந்துச்சு. இந்த ஊஞ்சல் ஆடும்போது நல்லா வந்து காற்றாக இருந்துச்சு. பிகாஸ் ஹைட்டில் வந்து போகிறதுலாம் நல்லா காற்றாக வந்து இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ எப்போவுமே எக்ஸிபிஷன் வந்தால் நான் எல்லாமே இந்த குறையை வந்து தீர்த்துட்டு போயிடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பல் ஊஞ்சல் இருக்கும்ல, கொலம்பஸ் ரைடு. ஸோ அதில் வந்து உட்காந்துருக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. நான் லாஸ்ட்டில் தான் உட்காந்துருக்கிறேன். என் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன்,
ஒரு 2-3 பேர் தான் வந்து உட்காந்துருக்காங்க, நிறைய வந்து உட்காந்துருல. ஸோ இதுதான் வந்து நல்ல ஹைட்டாக வந்து தூக்குனாங்க. கொடுத்த மணிக்கு ஒர்த்து. ஒவ்வொரு ரைடுக்கும் வந்து 80 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ரைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6, 7 ரைட்ஸ் அந்த மாதிரி ரைட்ஸ் வந்து இருந்துச்சு. நான் 1-2 வந்து போகலை, முக்கியமானது போய்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கப் அண்ட் சாசர் ரைடு. ஸோ இதுதான் ரொம்ப எனக்கு தலையை சுற்றி விட்டுருச்சு. ஸோ இது டிக்கெட் எடுத்து நான் உள்ளே போய்கிட்டு இருக்கிறேன். இப்போ உட்காந்துட்டு இருக்கிறேன். ஊஞ்சல் ஆடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒரு சின்ன பையன் பேசிகிட்டு இருந்தால் தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ நான் எனக்கு கிளிப் வந்து எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃப்ராக் ஊஞ்சல். ஸோ இதாடவும் எனக்கு ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு. இருந்தாலும் வந்து ஆடிட்டேன். ஒரு சின்ன பையனோட பேசிட்டு அந்த கப்பன் சாசரில் பேசினேன்ல, அந்த பையனோட தான் பேசிட்டு நாங்கள் 2 பேரும் இதே ஊஞ்சல் தான் வந்து ஆடினோம். ஆடிட்டு இதோட எனக்கு முடிச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் இந்த ஐஸ் கோலா, ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப அந்த கிளம்புற பாதை, அந்த கடை பாதை வந்து பார்த்தோம்னா அதே பாதையில் போய் தான் எக்ஸிட் வந்து போகணும். ஸோ இது 90s, அந்த 90s 80s கடையாக அது வந்து இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு 2-3 திங்ஸ் வந்து வாங்கிட்டு பக்கத்தில் வாட்ச் கடை, அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கடைகள்லாம் வந்து இருந்துச்சு. நான் மெயினாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊஞ்சல் ஆடுவேன், ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு, அப்புறம் ஏதாவது பர்டிகுலராக ஒரு செலக்டட் திங்ஸ் இருந்தால் வாங்குவேன். வாங்கிட்டு இப்போ எக்ஸிட் வழியாக வந்து வெளியே வந்தாச்சு. ஐ ஹோப் இந்த vlog என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.